ரொம்ப வருஷமாக என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்விங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸ்விங்கில் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு என்ன மேலே போயிட்டு திரும்பி வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு ஹையர் ஹை வந்து வச்சுக்கிட்டே போயிருக்கு. ஸோ வந்து நார்மலாக பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து ப்ராப்பராக மூவ் பண்ணுற டெக்னிக்கல் ஸ்டாக்கு. எல்லா வாட்டியும் இது வந்து சப்போர்ட்டை வந்து டச் பண்ணுறது இல்லை, பட் ஃபியூ டைம்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்போர்ட்டை வந்து டச் பண்ணல, பட் வந்து என்னென்னா இந்த சேனலில் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கிட்ட மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். ஸோ அந்த சேனல் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ப்ரீவியஸ் வாட்டி பண்ண ஸ்விங்கோட ஹை இதை வந்து கிளிக் பண்ணுதா அப்படின்னா சில வாட்டி டச் பண்ணியிருக்கு, சில வாட்டி டச் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாட்டி நான் ட்ராப் பண்ணியிருக்கேன், பட் டச் பண்ணல. சேனலில் தான் வந்து வீக பண்ணியிருக்கு. செகண்ட் வாட்டி அது லீகலாக சேனலில் தான் பண்ணியிருக்கு, பட்